வைக்க முடியலடி. இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழி இல்லடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. சக்தி, அப்பா பார்த்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் டிவியாச்சும் பாரு, நமக்கு பிடிச்ச கார்ட்டூன் தான் ஓடுது. அட போடி, துர்கா ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டா. கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு போனாலும் ஆளே இல்லை. போ. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. ஆனால் என்ன பண்ணுறது, ஒருவேளை அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்க வாய்ப்பு இருக்காது. எங்கேயாச்சும் போயிருப்பா. ஒருவேளை அங்கே டவர் கிடைக்காம கூட இருந்திருக்கலாம்ல. அதுக்கு நீ இத்தனை நாளாடி பேசாமல் இருப்பா. போடி, எனக்கு மனசே சரியில்லை. ஏய் தள்ளி நில்லுடி. ஒரு நிமிஷம் நான் பேசுறத 2 பேரும் கேட்குறீங்களா? என்னடி, என்ன சொல்லு? ஆர்த்தி பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக பேசாமல் இருக்கீங்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக அவன் முன்னாடி இப்படியே மூஞ்ச காட்டுவீங்க? எப்படி முடியுது உங்களால? உங்ககிட்ட தாண்டி பேசிட்டு இருக்க. 2 பேரும் உங்க மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. அதான் வர்ஷா, நாங்களே அவகிட்ட கஷ்டப்பட்டு தான் முறைச்சிட்டு வந்தோம். அதை நினச்சிதான் சிரிச்சோம். என்ன சொல்றீங்க? ஆர்த்தி கொஞ்சம் மாறணும். பேச வேண்டிய நேரத்தில் வாயை திறந்து பேசணும். எல்லாத்துக்கும் முன்னே இருந்தால் சரியாயிடுமா சொல்லு? அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணுறோம். ஆமாம், நிச்சயமாக பேசாமல் ஒதுங்கி இருந்தால் மட்டும் வேலைக்கு ஆகாது. அவகிட்ட நான் எங்களோட வெறுப்பை காட்டினாதான் அவளும் மாற்றிக்கணும்னு நினைப்பா. அதனால தான். ஓ அப்படியா? ஆனால் நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தாண்டி. அவள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுற மாதிரி எனக்கே தெரியுது. என்ன சொல்கிற? ஆமாம், இப்போ தான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா. நான் அந்த நேரத்தில் கண்டிப்பாக வாயை திறந்து பேசியிருக்கணும், நிக்கி கூப்பிட்டுக்குள்ளே போயிருக்கணும். அந்த விஷயம் பேச விட்டது என்னோட தப்பு தான். நான் தான் வாயை திறந்து பேசியிருக்கணும்னு சொன்னான். பேசாமல் இருக்கக்கூடாதுன்னா. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரத்திலேயே மாறிட்டா. பார்க்கலாம் அவள் வாயிலே உண்மை வருதா இல்லையான்னு. அதுக்கு தான் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் என்னடி அவகிட்ட வெறுப்பை காட்டணும்னு ஏதாச்சும் ஆசையா? கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கோம், அவ்வளோதான். சரிடி, நல்லா பண்ணுறீங்க. சரி, அவள் சாப்பிடல, நான் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் அப்படியே தூங்குறேன் அவ கூடயே. சரியா? சரி சரி. அப்புறம் அவடைய முட்டைக்கண்ணா, எப்போத்தாலும் ஃபோனையே பார்த்துட்டு இருக்காத. அவளுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது அவள் ஃபோன் பண்ணுவாள். நீ கவலைப்படாத, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. சரியா? சரிடி, நீ போய் அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தூங்கு போ. சிவா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குடா, காலையிலேருந்து அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. நான் பார்த்துக்கிறேன் அவளை, நீ கிளம்பு. ஒர்க் மட்டும் இருந்துச்சுன்னா உன்னை தான் அனுப்பிச்சிருப்பேன். என்ன பண்ணுறது, நிக்கிய பார்க்காம இருக்க முடியல. அதான் அவளை போய் மீட் பண்ணிட்டு வரலான்னு. சரி சரி, புரியுது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நான் ஹாயாக படுத்துட்டு நல்லா கேம் விளாண்டுட்டு நல்லா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவேன். அப்படியே இது மறந்துடாது. அவளை பார்த்து இருந்துக்க, சேஃபாக இருங்க. ஏதாச்சும் ஒன்றுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். சரிடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரிடா, நான் கிளம்புறேன். நேற்று என்ன நடந்திருக்குன்னே தெரியல. ரம்யா வந்தால் தான் தெரியும்ல. இன்னைக்குன்னு பார்த்து லேட்டாக வரா. ஆமாம், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நானும் ஃபோன் பண்ணேன்டி, ஆனால் அவள் எடுக்கவே இல்லை. என்னன்னு தெரியல. ஒருவேளை அருண் கூட இருந்திருப்பா போல. அப்படிதான் நினைக்கிறேன் நானும். ரம்யா வந்துட்டா. ரம்யா வா வா, சீக்கிரம், உனக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன, எனக்காகவா? அட ஆமா ரம்யா, இங்க வா. அப்புறம் நேற்று என்ன நடந்துச்சு? ஜாலியா? நல்லா சாப்பிட்டீங்களா? அப்புறம் நைட்டு என்ன ஆச்சு? அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாடி. அது அது அட எங்ககிட்ட ஏன் வெக்கப்படுற? ஃப்ரீயா இரு, நாங்க என்ன நினைக்க போறோம் உன்னை பத்தி? இல்ல அப்படி இல்ல. என்னன்னா ஆர்த்தி வர, அமைதியா இரு. ரம்யா, நேத்து என்ன அருண் சார் கூட ஜாலியா இருந்த போல தெரியுது. தெரியுது, அதான் சொன்னியே இப்ப. ஆமா ஆமா, நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அப்புறம் நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கல்ல? எப்படி? கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. 2 பேரும் ஒண்ணா போயிருக்காங்க, நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இவளுங்களுக்கு வேற வேலையே இல்லை. காலம் காத்தாலே வெறிய ஏற்றுவாளுங்க. ஐயோ, இதுங்க மூச்சில முடிச்சுட்டு போகணும் இன்னைக்கு. சே, என்னை வேணுக்குனே வெறுப்பேற்றத்துக்குனே பண்ணுறாளுங்க. இப்போ நான் கேட்டேனா அவளுங்கிட்ட? இல்லை நான் அவகிட்ட தான் கேட்டேனா என்ன நடந்துச்சுன்னு? அது கத்தி கத்தி பேசுகிறாளுங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்த காலி பண்ணுவோம். என்ன வேகமும் ஓடிட்டா? ஐயோ, மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே கோவத்தில் அப்படியே கொந்தளிச்சு போயிருக்காங்க மேடம். சரி, அவ விடு. ரம்யா சொல்லு, நேற்று என்ன நடந்துச்சு? அட நீங்க வேற, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல. அதை தான் முன்னையிலேருந்து சொல்ல ட்ரை பண்றேன். என்ன சொல்றீங்க? ஆமா, நான் ஆர்த்தியை வெறுப்பேற்றத்துக்கு தான் அப்படி பண்ணேன். அதனால நீ மட்டும் வேணா போயிட்டு வரதா இருந்தால் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான்.
அப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன், என்னோட வீட்டுக்கு. அட, நாங்களாம் ரொம்ப எதிர்பார்த்தோம். ச்சே, சரி விடுங்க, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி சரி, நான் போய் அருணை பார்த்துட்டு வரேன். சும்மாலாம் பார்த்துட்டு வராதீங்க. என்ன பண்ணுற, சாப்பிட்டியா அப்படின்னு ஏதாவது 2 வார்த்தை கேட்டுவாங்க, அப்போ தானே கொஞ்சமாக டெவலப் ஆகும். சரி, ஓகே. இன்னைக்கும் நிதிஷ் சார் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் பார்க்க முடியாதா? சரி, அவரும் வேலையாக தானே இருக்காரு, நம்ம ஏன் அவரை டிஸ்டர்ப் பண்ணோம். இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேச மாட்டேன். இப்போ மட்டும் அவர் வரட்டும். என்னது இப்படி வந்து நிற்கிறாரு? கனவா இருக்குமா? ஒருவேளை எனக்கும் மேஜிக்லாம் பண்ண தெரிஞ்சிச்சோ, இல்லை எல்யூஷனா? என்ன நடக்குதுங்க? இன்னைக்கு ஐயோ, பேசுறாரே, உண்மைதானா? என்னடி என்னை பார்த்துட்டு சைலண்டாவே இருக்க? அப்ப நீங்க உண்மைதானா? ஆமாண்டி லூசு. சார், வந்துட்டீங்களா? எதுக்கு வந்தீங்க? இப்பதானடி நல்லா பேசுனேன், அதுக்குள்ள என்ன ஆச்சு? போங்க சார், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எங்க போற? நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஓ அப்படியா? ஆமா, நேத்து வந்தீங்களா? ஏதோ ஒர்க்குன்னு சொன்னீங்க, நான் தான் விட்டேன். நீங்க மட்டும் வராம இருந்திருக்கட்டும், உங்களை அப்படியே கொண்டு போட்டலாம்னு தான் நினைச்சேன். அடிப்பாவி, உன்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். போங்க சார், நான் உங்ககிட்ட பேச தயாரா இல்லை. ஓ அப்படி, சரி அப்ப நான் கிளம்பட்டுமா? போங்க, தாராளமா போங்க. அப்ப நான் போறேன். சரி, போங்க. சரி பாய், நான் கிளம்புறேன். போங்க, எனக்கு என்ன? ஒருவேளை கிளம்பிட்டாரோ? கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோ? ஐயோ சார், அட இங்க தான் இருக்கீங்களா? அப்ப நான் போக கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமா, இருந்தாலும் எனக்கு தெரியும்டி உன்னை பத்தி, அதான் நான் இங்கே இருந்தேன். சும்மா உன்ட்ட நானும் விளையாண்டேன். ஓ அப்படியா? சரி விடுங்க. அப்புறம் கலை சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே, சாப்பிடலையே. ஏன் சார், உங்க உடம்பு பார்த்துக்க மாட்டீங்களா? நீ தான் என்ன பாத்துக்கணும். அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துப்பேன் சார். இப்போ நீங்க உங்களை நீங்க தானே பார்த்துக்கணும். ஓ அப்படியா மேடம்? சரிங்க மேடம். அட அண்ணா, சரி சரி, 2 பேரும் பேசட்டும். நம்ம என்ன ஒர்க்குன்னு கேட்கறதுக்கு போகலாம். சரி சார், உங்க தங்கச்சி இப்போ எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன, நல்லா இருக்கா. அவ தான் உன்னை காமிக்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. என்ன பார்க்கணுமா? ஆமா, நான் லவ் பண்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கா. ஓ அப்படியா? சரி, பார்த்துடலாம். வரியா? இப்பயே போயிடலாம் வீட்டுக்கு. எனக்கு ஒர்க் இருக்குப்பா. இன்னைக்கு உண்மையை சொல்லு, நீ நிஜமா உட்காந்து ஒர்க் பண்ற? தெரியுதுல்ல, விடுங்க. நேற்று என்னோட செல்ல குட்டியை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நிஜமாவா? எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமா நிக்கி. சரி அருண் ஆர்த்தி என்னாச்சு? இப்போதைக்கு நாங்க ஆர்த்திட்ட பேசுறது இல்ல, அருணாட்ட பேசுறோம், அவ்வளவுதான். சரி நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மா சக்தி எங்க? அவனா? அவன் கேண்டீன் வரைக்கும் போயிருக்கான். சரி நான் போய் அருணை பார்த்துட்டு இங்கே தான் வருவேன். அதுக்குள்ள சக்தி வந்துட்டானா பார்த்துட்டு போறேன், இல்லை நான் கிளம்புறேன், நீ சொல்லிடு. சரிங்க சார். அப்புறம் திரும்ப வரமாட்டீங்களா? நேற்று நாங்கள் எங்கேயும் போகாமல் வீட்லேயே இருந்ததுனால நிறையா ஒர்க் இருக்கு நிக்கி. அதனால நான் தான் எல்லாத்தையும் பார்த்தாகணும், ஏன்னா சிவாவை தான் வீட்டில் விட்டு வந்திருக்கேன். சரி சரி, இப்பயாச்சும் வந்தீங்களே, அதுவே போதும். என்ன பேசாம நீ என் கூட வந்துடுறியா அன்னைக்கு ஃபுல்லா? இல்ல இல்ல, அப்புறம் சக்தி தனியா இருப்பான்ல. ஓ சரி, நான் போய் அருணை பார்த்துட்டு நான் வரேன். சரிங்க சார், ஒழுங்கா சாப்பிடுங்க, நான் அடிச்சிருவேன். சரிங்க மேடம். டே மச்சான், நீ ஆத்தியை ரொம்ப வெறியேத்துறடா, பார்த்துருந்துக்க. இதுவும் நல்லா தான்டா இருக்கு. எனக்காக அவள் கோவப்படுறது, கடுப்பாகிறது, இது ஜாலியாக ஃபன்னாக தான் இருக்கு. இருக்கும் இருக்கும், என்னைக்கு அவனை தூக்கி போட்டு மிதிக்க போறான்னு தெரியல. அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஓ என்னமோ அவளை விட்டுட்டு போறேன்னு. முடியலடா, அதான் திரும்ப இதுலயே இறங்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். அருண், உள்ள வரலாமா? எப்படி ஆண்டவன் எனக்குன்னே பார்த்து அமுச்சு வைக்கிறான் பத்தியா ரம்யாவை. நீ நடத்து, நல்லா நடத்துற. ரம்யா உள்ளவா. எதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? ஆர்த்தி, நீங்களும் உள்ள வரலாம். என்ன பேபி, என்ன வேணும்? என்ன தேடி வந்திருக்க? அருண், எல்லாரும் இருக்காங்கல்ல. ஆரம்பிச்சிட்டான்டா. இருந்தா என்ன, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே. ஆமா, இருந்தாலும் இதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது ரம்யா, சரியா? ஆமா, எதுக்கு வந்த? இல்லை, எங்கள் ஆஃபீஸில் சும்மா இருக்க ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கா, அதான் ஏதாச்சும் ஒர்க் இருக்கான்னு கேட்கலான்னு வந்தேன். அட பேபி, உன்னை ஒர்க் பண்ண வச்சுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா? நீ ரிலாக்ஸாக ஜாலியாக இரு, சும்மா சுற்றிப்பாரு, எல்லாத்தையும் பேசு, அவ்வளோதான், சரியா? சார், எனக்கு என்ன ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னா நான் போய் பார்ப்பேன்ல. ஆர்த்தி, ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, என் பேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல. ஆமாம், பெரிய பேபி பேபி. முகரைய பாரு, அப்படியே மூஞ்சி உடச்சிடலாம் போல இருக்கு. ஏ ஆர்த்தி, ஐயோ அந்த அருண் என்ன பண்ணிட்டு இருக்கான்?
என்ன நடக்குதுங்க? ஆத்தி, ஏமா ஆத்தி. ஐயோ, இவன இப்படி வரப்பா இருக்கா? விட்டப்பை அவனை மிதிச்சே கொண்டு வரலட்டிருக்கு. சரி அருண், நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் நான் வெளில போய் எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் தேவைன்னா கூப்பிட்டு. ஓகே பேபி, நீ போய் கூலாக இரு, நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? அப்போ ம். ஹாய் ஆர்த்தி. ஹாய் அப்பா, என்ன முறை முறைக்கிறா? சார், இப்போ வச்சு என்ன ஒர்க்குன்னு சொல்கிறீங்களா? அதுவா, நான் உனக்கு ஒரு 5 மெயில் சென்ட் பண்ணியிருப்பேன், அதுலேயே இருக்கும். அதை மட்டும் நீ பண்ணால் போதும், சரியா? அப்போ உன் ஒர்க்கை பருப்போ. ஏன் சார், இதை நான் வந்ததுமே சொல்லியிருக்கலாம்ல? உடனே சொல்லிட்டா எப்படி ஒன்றை வேறு பேத்துறது? நான் கொடுக்கறது தான் ஒர்க்கு, நான் எப்போ வேணாலும் கொடுப்பேன். போய் ஃபஸ்ட்டு பண்ணு போ. சரி, போகிறேன். ஹாய் அண்ணா, நான் கேபினில் இருக்கேன். பாய். சரி ஆத்தி, போ. டேய், என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? ஆமாம், தெரிஞ்சு தான் பண்ணுறேன். டேய், அவன் முன்னாடியே அவளுக்கு கஷ்டமா இருக்காதா? அவள் எனக்கு கொடுத்ததை விட நான் கம்மியாக தாண்டா கொடுக்குறேன். டேய் மச்சான், இதெல்லாம் சரியான எனக்கு தெரியல. இங்கே பாரு, அவளை பற்றி பேசாத, அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. எனக்கு கோவமாக வருது, சொல்லிட்டேன். என்ன அடிப்பியா? அடி. டேய் நிதிஷ், ஏன்டா? விட்றா, அவன் கோவம் தீர அடிக்கட்டும், என்ன விடு. வேணாண்டா, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேனே தெரியாது. டேய், எவ்வளோ அடிக்கணுமோ அடிச்சுக்கோ, எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நீ தானே அடிக்கிற, என் ஃப்ரெண்டு தானே நீ. அப்போ என்னை புரிஞ்சுக்கோடா, எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணுறது ரொம்ப ஓவர் டாரும். நானும் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது, ஆத்தி தான் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வேற வழி இல்லை, இன்னைக்கே நான் உண்மையை சொல்லிடுறேன். என்ன உண்மை? என்ன பெருசாக சொல்ல போற? உண்மையை சொல்கிறேன்டா. 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற உண்மையை சொல்கிறேன். என்ன என்ன சொல்ற? ஆத்தி எதனால உன்னை விட்டு போனா தெரியுமா?